சார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 3 ஆண்டில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். பொதுமக்கள், தமிழக மக்கள், 8 கோடி மக்களும் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். 2019 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 2024 பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் 40க்கு 40 பாராளுமன்றத்திலும் வெற்றி வாய்ப்பினை பெற்றார்கள். நாம் அவர்கள் வெற்றி வாய்ப்பை கொடுத்தோம், அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். 2021க்கு பிறகு நடைபெற்ற அத்தனை சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஈரோடு தெற்கு சட்டமன்றத்தில் அதிகப்படியான வாக்குகள் வெற்றி பெற்றார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அந்த ஓட்டு போட்ட மக்களுடைய கருப்பு மை காய்வதற்குள் 48 மணி நேரத்திற்குள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. பல மடங்கு, பன்மடங்கு தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லா பொருளுடைய விலையும் ஏற்றிட்டு இருக்காங்க. திடீரென்று 3வது முறையாக இன்று மின் கட்டணத்தையும் ஏற்றிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பம் தாக்கு பிடிக்குமா? மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணம் எடுப்புன்னு சொன்னாங்க, எடுக்கல. மின் உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணுவோம், மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்கும்னு சொன்னாங்க, செய்யலை. அதுக்கு பதிலாக நம்முடைய வெயில் காலத்தில் எங்கேயோ இருந்து மின்சாரத்தை காசு கொடுத்து, அதிகப்படியான காசு கொடுத்து வாங்கி இப்பொழுது நம்ம தலையில் திணிக்கிறதுக்காக இந்த மின் கட்டண உயர்வை உயர்த்திட்டாங்க. மக்களை சிந்திப்போமா? சிந்தித்து இவங்களுக்கு வாக்களிக்குமா? நீ 2026 இவங்க மறுபடியும் ஏதோ போய் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு போய் சொல்லி இது தருவேன் அது தருவேன்னு சொல்லுவாங்க. பணம் தருவோம்பாங்க, நகை தருவோம்பாங்க, மூக்கு தருவோம்பாங்க, ஓட்டுக்கு பணம் தருவாங்க, எல்லாம் சொல்லி போய் சொல்லி ஆட்சிக்கு வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க? விலைவாசி நம்மளைக்கு தூக்கி பிடித்து நம்மளை சின்ன பின்னமாக ஆக்கி விடுவார்கள். விலைவாசி விண்ணையும் தாண்டி விண்வெளியும் தாண்டி விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு மூல காரணம், முக்கிய காரணம், தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே காரணம். இந்த திராவிட முன்னேற்ற கழகமே காரணம். இந்த மின்கட்டணம் ஏற்றிருக்காங்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட்டணி சேர்ந்து யாராவது அவங்க கடன் தெரிச்சாங்களா? ஏதாவது போராட்டம் பண்ணுறாங்களா? ஏதாவது எதிர்ப்பு சொல்கிறாங்களா? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நம்ம தான் உஷாரான மக்களே. 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய அடியை, சவுக்கடியை, மிகப்பெரிய பாடத்தை நாம் தான் அவங்களுக்கு புகட்டணும். தொடர்ந்து 10 முறை நமக்கு வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்கல்ல, 10 முறை நமக்கு வெற்றி பெற்ற மக்களுக்கு, வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம ஓட்டு போட தீர்க்கணும்ல. அவங்களுக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காங்க? மின் கட்டண உயர்வு என்ற பரிசை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பரிசு கொடுக்கலாம்? 2026 அவர்களுக்கு தோல்வி என்ற பரிசை நாம் அனைவரும் ஒற்றை விரலில் அந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, ஓட்டு மிஷின்ல ஒற்றை விரலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கின்ற பட்சத்தில் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியும். இந்த மின் மாற்றத்தினுடைய உயர்வை கட்டுப்படுத்த முடியும். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை உயர்த்தி பிடிக்க முடியும். மறந்துடாதீங்க மக்களே, 2026 தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சரியான சவுக்கடியும் சரியான பாடத்தையும் நாம் புகட்டுகின்ற பட்சத்தில் தான் இவர்கள் திருந்துவார்கள். செய்வோமா? செய்வீர்களா? செய்யுங்கள்.